the only saddest part was அந்த டைம்ல ஒரு டான்சர் கால் லூஸ் பண்றது அது மிகப்பெரிய ஒரு blow in my life னு சொல்லலாம். And I was a minor at that time and being the only child, வேற யாரும் இல்ல, தம்பி இல்ல, தங்கச்சி இல்ல, அண்ணன் இல்ல, அக்கா இல்ல. ஸோ என் ஃபேமிலி, எங்க அப்பா அம்மா பார்த்து எல்லா ட்ரீம்ஸுமே அப்படியே ஷேட்டர் ஆக மாதிரி தோணுச்சு எனக்கு. அட் ஏஜ் ஆஃப் 16 அவங்க சைன், அது அவங்க தான் சொன்னாங்க, டாக்டர்ஸ் கேங்க்ரீன் செட்டில் ஆயிடுச்சு, ஸோ இட் இஸ் லைஃப் ஆர் லிம்னு சொன்னாங்க. ஸோ இதர் லைஃப் ஆர் லிம். ஸோ அப்போதான் அப்பா டிசிஷன் எடுத்தாரு that no, come what may, லிம்பு போனாலும் பரவாயில்ல. அப்பா வந்து தான் சொன்னாரு, இது மாதிரி நாளைக்கு ஒன்னு ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போப்பாருங்க. சொன்னேன், நான் எவ்வளவு வாட்டி ஆபரேஷன் தியேட்டருக்கு போயிட்டு வந்துட்டேன், இதுல என்ன புதுசா நீ சொல்லிட்டு இருக்கான்னு கேட்டேன். அப்பதான் அப்பா சொன்னாரு, இல்லம்மா நாளைக்கு டுமாரோ இஸ் த ஃபைனல் டிசிஷன், யூ லூசிங் யுவர் லெக்னு சொன்னாரு. அப்பதான் நான் கேட்டேன் அப்பா கிட்ட, why am I living, நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும்? he said எங்களுக்காக. so I said, அப்பா லைஃப் லாங்கா நான் ஒரு பர்டனா இருப்பேன் உங்களுக்கு, எதுக்காக உங்களுக்கு இது தேவையா லைஃப்ல? so he said yes and he promised me. அந்த நாளைக்கு தான் அவர் ப்ராமிஸ் பண்ணாரு, நீ உன் லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகிற வரைக்கும் நான் கண்டிப்பா உன் கூட நான் நடப்பேன் சொன்னேன். அந்த நாள் I lost him 3 years back. He saw me in the peak of my success.